இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தியர்களுக்கு வாக்குறுதிகள் போதாது, செயலாக்கம் வேண்டும். நூருல் இசாவுக்கு சஞ்சீவன் வலியுறுத்து. நாட்டு மக்கள், குறிப்பாக இந்தியர்களுக்கு தேவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல, மாறாக இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வை. சாக்கு போக்குகள் இனியும் ஈடுபடாது என பெர்ஜித் கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்ஜித் பிரிவின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார். மடானி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. ஆனால் இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சினைகளுக்கு இன்று வரை தீர்வில்லை. ஜூலை மாதம் வந்துவிட்ட போதும் இவ்வாண்டுக்கான நித்ரா மானியங்களை இன்னும் விநியோகித்த பாடில்லை. அடிப்படை வசதிகளின்றி இன்னும் ஏராளமான தமிழ் பள்ளிகள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. தவிர இந்தியர்கள் மத்தியில் நகர்ப்புற ஏழ்மை மோசமாகவே உள்ளது. போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. கோவில்கள் மற்றும் இந்து இடுகாடு நிலங்கள் பிரச்சினைக்கும் உரிய தீர்வில்லை. உயர்கல்வி வாய்ப்பிலும் இந்திய மாணவர்களுக்கு போதிய இடமில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதியாக பணிபுரியும் யூகத்தின் ரகசியம்தான் என்ன என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் விளக்குகிறார்களா என சஞ்சீவன் கேட்டார். இந்தியர்களுக்கு உதவுவது என்றால் வெளியில் வாருங்கள், வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சேவை ஆற்றுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ISS அமைப்புகளுக்கு நிதி அளித்ததற்காகவே வங்காளதேச கிளர்ச்சி கும்பல் கைது. IGP தகவல். அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒரு வங்காளதேச கிளர்ச்சி கும்பல் சிரியா மற்றும் வங்காளதேசத்தில் உள்ள IS இஸ்லாமிய அமைப்பை ஆதரிப்பதற்காக நிதி சேகரித்து வந்துள்ளது. தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் அதனை அம்பலப்படுத்தினார். GMRB அல்லது வங்காளதேச தீவிர கிளர்ச்சி குழு என அழைத்துக் கொள்ளும் அக்கும்பல் IS அமைப்புக்கு நிதி சேகரித்து வந்தது E8 எனப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான சிறப்பு பிரிவு நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டது. சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற தகவல் அனுப்பும் செயலிகள் மூலம் அது உறுப்பினர்களை சேர்க்கிறது. ஒவ்வொரு உறுப்பினரும் ஆண்டுக்கு 500 ரிங்கிட் கட்டணம் செலுத்த வேண்டுமாம். சேர்க்கப்படும் உறுப்பினர்கள் பெரும்பாலும் வங்காளதேச தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் ஆவர். 1,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள யானை தந்தங்கள் பறிமுதல், 2 பேர் கைது. கடந்த செவ்வாய்க்கிழமை பண்டார் பொட்டானிக் பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,50,000 ரிங்கிட்டிற்கும் அதிக மதிப்பிலான யானை தந்தங்களை மறைத்து வைத்திருந்த குற்றத்திற்காக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையின் வனவிலங்கு குற்றப்பிரிவினருடன் இணைந்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பெருகிலித்தான் நடத்திய இச்சோதனையில் 37 மற்றும் 38 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கண்டெடுக்கப்பட்ட தந்தங்கள் வனவிலங்கு துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் பொதுமக்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. LRT தண்டவாளத்தில் அத்துமீறி நுழைந்த பயணி, புத்ரா ஹைட்ஸ் அலாம் மெகா இடையிலான ரயில் சேவையில் பாதிப்பு. புத்ரா ஹைட்ஸ் நிலையத்திற்கும் அலாம் மெகா நிலையத்திற்கும் இடையில் இன்று மாற்று LRT ரயில் சேவைகள் செயல்படுத்தப்பட்டன. இன்று காலை சுபாங் அலாம் நிலைய தண்டவாள பகுதியில் ஒரு பயணி அத்துமீறி நுழைந்த சம்பவம் நடந்துள்ளதாக கெலானா ஜெயா வழித்தட LRT நடத்துனரான ராபிட் ரயில் சென்டிகான் பிரஹத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அங்கு மீட்பு பணி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மீட்பு குழுவினர் விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் புத்ரா ஹைட்ஸ் நிலையத்திற்கான ரயில் அலாம் மெகா நிலையத்திற்கு நிற்கும். அங்கிருந்து அந்த ரயில் புத்ரா ஹைட்ஸிற்கு திரும்பும். கொம்பாக் வழித்தடத்திலிருந்து புறப்படும் ரயில் தனது பயணத்தை அலாம் மெகா நிலையத்தில் முடித்துக் கொண்டு அங்கிருந்து கொம்பாக் திரும்பும். இது தொடர்பான ஆக கடைசி தகவல்களுக்காக ராபிட் KL சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் நிலையத்தில் உள்ள அறிவிப்புகள் மூலம் புதுப்பிக்கப்படும். சுற்றுலா பேருந்து விபத்து, ஓட்டுநர் 3 நாள் தடுத்து வைப்பு. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 80.7வது கிலோமீட்டரில் நேற்று முன்தினம் இரவு 2 இந்தோனேஷிய தோட்ட தொழிலாளர்களின் உயிரை பறித்த விபத்தில் தொடர்புடைய சுற்றுலா பேருந்து ஓட்டுநரை 3 நாள் தடுத்து வைப்பதற்கு இன்று மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரணை நடத்தப்படுவதற்காக 35 வயதான ஓட்டுநரை இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காவலில் வைக்க நீதிபதி நோர்சிடா ரஹ்மான் உத்தரவு பிறப்பித்தார்.
நள்ளிரவு மணி 12:27 மணிக்கு நடந்த அந்த சம்பவத்தில் பழுதடைந்த டேங்கர் லாரி இழுத்து செல்லப்பட்டது போது அதன் பின்னால் சுற்றுலா பேருந்து மோதியதால் 2 தோட்ட தொழிலாளர்கள் இறந்தனர். மற்றொருவர் இடது கை முறிவுக்கு உள்ளாகினார். இந்த விபத்தில் மேலும் 14 பேர் சொற்ப காயங்களுக்கு உள்ளாகினர். லாம்போக்கிலிருந்து மலேசியா வந்தடைந்த 2 பெண்கள் உட்பட 45 தோட்ட தொழிலாளர்களை ஏற்றி வந்த அந்த சுற்றுலா பேருந்து உளுதிராமில் உள்ள தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. 12 வயது மகள் கற்பழிப்பு உடந்தையாக இருந்த தாய் காதலன் மீது குற்றச்சாட்டு. தனது 12 வயது மகளை கற்பழித்ததற்காக சொந்த தாயின் காதலன் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேலும் அந்த குற்றத்திற்கு காதலனுக்கு உடந்தையாக இருந்ததாக அச்சிறுமியின் தாயார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இன்று ஆம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி நாஷிலா கமாருடன் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக வாசிக்கப்பட்டதால் நாசிலமாக் விற்பனையாளர் அஸ்மான் ஹாசிம் மற்றும் 37 வயது பெண் ஆகிய இருவரும் அக்குற்றத்தை மறுத்தனர். கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் மாலை மணி 4 அளவில் அம்பாங் தாமான் செராயாவில் உள்ள ஒரு வீட்டில் அப்போது 12 வயது மற்றும் 4 மாத வயதுடைய சிறுமியை கற்பழித்ததாக அஸ்மான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 375வது பிரிவு G-இன் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிறம்படி விதிக்கப்படலாம். தனது கண் முன்னாலேயே தனது மகளை அஸ்மான் பாலியல் பலாத்காரம் செய்ய உடந்தையாக இருந்ததாக அச்சிறுமியின் 37 வயதுடைய தாயார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பாதுகாவலராக பணிபுரியும் அந்த பெண் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 109 மற்றும் அதே சட்டத்தின் பிரிவு 375 G-இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டதோடு அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிறம்படி விதிக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறும். ஒரு வழி சாலையில் எதிரே மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண்ணை போலீசார் தேடுகின்றனர். கை தொலைபேசியில் விளையாடிக் கொண்டே ஒரு வழி சாலையின் எதிரே மோட்டார் சைக்கிளை ஓட்டி செல்லும் ஒரு பெண்ணின் காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. அலோஸ்டார் ஹுட்டான் கம்புங் டோல் சாவடிக்கு எதிரான ஒரு வழி சாலையின் எதிரே மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற அந்த பெண்ணின் நடவடிக்கை அவருக்கு மட்டுமின்றி சாலையின் இதர பயனர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என போலீசார் தெரிவித்தனர். அப்பெண்ணின் நடவடிக்கை துணிச்சலானதாக இருந்தாலும் தேவையற்ற ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்ற அதிருப்தியையும் நெட்டிசன்கள் பதிவிட்டனர். இருப்பினும் அந்த பெண் எங்கு பயணம் செய்கிறாள் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அது ஹுட்டான் கம்புங் டோல் சாவடிக்கு அருகே நடந்தது. இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக எந்த புகாரும் வரவில்லை என்ற போதிலும் அந்த பெண்ணை கண்டுபிடிப்போம் என்று கோத்தாஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சிதினோர் சலாவதி ஹாத் தெரிவித்தார். பிறையில் கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் கூரைகள் 2 நாட்களில் சரி செய்யப்பட்டன. சுந்தர்ராஜு. அண்மைய காலமாக புயல் மற்றும் கனமழையால் பிரதாய் தாமான் துன் சட்டானில் இருக்கும் AR மற்றும் AT கட்டிடங்களின் கூரைகளில் கடுமையாக சேதமடைந்ததை தொடர்ந்து பினாங்கு மாநில வீட்டு வசதி வாரிய குழுவினருடன் இணைந்து டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு அதனை சரி செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். சேதாரம் ஏற்பட்ட 2 நாட்களில் LPNPP தலைமை வணிக நிர்வாக அதிகாரி YP டான் ஹூன் பிங், துவான் ஹாஜி ஃபர்கசி பின் உமர், பினாங்கு மாநில சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சேதத்தை நேரில் சென்று ஆய்வு செய்ததாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு கூறியுள்ளார். ஆபத்தான கூரை குப்பைகள் மற்றும் மர கட்டமைப்புகளை அகற்றுவது போன்ற பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தக்காரர்களை ஒரே நாளில் நியமனத்துடன் விரைவான மற்றும் முன்முயற்சியுடன் கூடிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தம் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பிராய் பகுதியில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு எப்போதும் பராமரிக்கப்படுவதை பினாங்கு மாநில அரசு உறுதி செய்யும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார். கோலாலம்பூரில் ஜாலான் கொக்ரைனில் தீ விபத்தில் 3 அங்காடி கடைகள் அழிந்தன. கோலாலம்பூர் ஜாலான் கொக்ரைனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 அங்காடி கடைகள் அழிந்ததோடு மேலும் 4 அங்காடி கடைகள் சேதமடைந்தன. இன்று காலை மணி 8:18 அளவில் அவசர அழைப்பு கிடைத்தவுடன் புடு மற்றும் ஹங்துவா தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கோலாலம்பூர் தீ மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது.
2 தீயணைப்பு வண்டிகளை சேர்ந்த 16 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் 7 கடைகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கைக்கான முதிர்நிலை அதிகாரி நூர் ஜஹெலா நூர் முகமது ஜைனல் தெரிவித்தார். 5க்கு 7 சதுர அடியை கொண்ட அங்காடி கடைகளில் 3 முழுமையாக தீயில் அழிந்ததோடு இதர 4 கடைகள் 20 விழுக்காடு சேதமடைந்தன. ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணியை கற்பழித்த வழக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்ட சந்தேக நபர். கடந்த வாரம் ஆஸ்திரேலிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அப்பெண்ணுடன் இயற்கைக்கு மாறான உடலுறவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஜூன் 28ஆம் தேதியன்று பகுதி நேர ஹோட்டல் வேலை செய்யும் 25 வயதான எஸ் பிரசாந்த் பரடுவா ஆக்சியா காரில் பாதிக்கப்பட்டவரை பாலியல் பலாத்காரம் செய்து எஸ்டேட் பகுதி ஒன்றில் உலோக கத்தரிக்கோலை பயன்படுத்தி அப்பெண்ணை காயப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இது வெறும் கற்பழிப்பு வழக்கு மட்டுமல்ல, மாறாக மலேசியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கக்கூடிய குற்றம் என்பதால் குற்றவாளிக்கு எவ்வித ஜாமீனும் வழங்க இயலாது என்று நீதிபதி உறுதியாக கூறியுள்ளார். தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் அக்குற்றம் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் கூடிய சவுக்கடியும் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.